ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாஸ்தா எடுத்து பாயில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பென்னே பாஸ்தாவும் சிஃபேரி பாஸ்தா ரெண்டுத்தையும் ஒன்றா பாயில் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அடுப்பில் வச்சுட்டேன். அப்படியே அதில் கொஞ்சமாக சால்ட்டும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டேன் குலையாமல் இருக்கிறதுக்காக. பாஸ்தா பாயில் ஆகிறதுக்கு சைட்லேயே நானும் ஆனியன்லாம் கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 ஆனியன் தான் எடுத்துருந்தேன். கத்தி ஷார்ப்பாக இல்லவே இல்லை. ஸோ பீல் பண்ணும் போதெல்லாம் எரியவே இல்லை. வேறு கத்தி எடுத்து கட் பண்ணுற போது தான் செம்மையாக கண்ணி எரிஞ்சிது, ரொம்ப கண்ணி எரிஞ்சிச்சு. சரி நான் அப்படியே விட்டுட்டு பாஸ்தா பாயில் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க வந்துட்டேன். சிஃபேரி மட்டும்தான் பாயில் ஆகியிருந்துச்சு, பென்னே பாஸ்தா பாயில் ஆகவே இல்லை. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டு நான் டொமேட்டோ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டொமேட்டோ கட் பண்ணிகிட்டே இருக்கும் போதே இந்த பென்னே பாஸ்தாவும் பாயில் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ரெடியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லி போட்டுக்கணும். ஆயிலில் அந்த சில்லி போய் செம ஸ்பைஸியாக இருக்கும். ரெட் சாஸ் பாஸ்தான்றதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் நான் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் இப்போ ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும்ன்றதுக்காக நான் அப்பயே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோவும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மஞ்சள்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்கவே நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு. அந்த டைமில் மேகி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா ஜூஸியாக இருக்கிறதுக்காக டொமேட்டோ சாஸும் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா ரெட்டிஷான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடும். மேலே கொரியாண்டர் தூவிட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது என் அண்ணன் பையன் நடுவில் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.